ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் மீனை க்ளீன் பண்ணும்போது அதுக்கு முதுகில் ஒரு நூல் மாதிரி ஒரு வேஸ்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் நல்லா கவனமாக எடுத்துருங்க. சரியா? எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் என்னென்னா கெஸ்ட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்க நிறைய பேரை கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய இறால் மீன் வாங்கி பயங்கரமாக சாப்பாடு வச்சுருக்காங்க. நிறைய இறால் மீன் இருந்ததுனால அவங்க அந்த அளவுக்கு அதை க்ளீன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதை சாப்பிட்டு அவருக்கு பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. சரியா? இன்றைக்கி நான் அந்த இறால் மீனை ஃப்ரை பண்ண தான் போகிறேன். உப்பு பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி போட்டு தோசைக்கல்லில் வச்சு ஃப்ரை பண்ணிடுறான். என்னென்னா வேறு மசாலா எல்லாம் சேர்த்து அந்த மசாலாவோட டேஸ்ட்டு தான் இருக்குமே தவிர அந்த இறால் மீனோட டேஸ்ட்டு குறைஞ்சிடும். சரியா? இதில் என்னென்னா என் பையனுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் என்னென்னா, இறால் மீனை நான் சுருட்டி வச்சு பொரிச்சிடுறேன், அதை என்றைக்குமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பொரிக்கலை, நேராக வச்சு பொரிக்கலைன்னு டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணோம். அது எப்படி நான் சொல்லுவேன்டே, அது சுருண்டுருண்டா, அது நேராக இருக்காது என்ன சொன்னால் கேட்கல. இன்றைக்கி அவனோட சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக கிச்சன்லேயே உட்காந்துருக்கிறான். இன்றைக்கி தான் அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான், இறால் மீனை நேராக வச்சு பொரிச்சாலுமே அது சுருண்டு போயிடும், அம்மா அதை சுருட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சரி, அதனால் காலையில் இறால் மீனை வாங்கிட்டு வந்ததுலேருந்தே கிச்சன்லேயே உட்காந்துருக்கிறான். மாதிரி எங்கள் வீட்டில் இறைச்சி குழம்பு வச்சா கூட இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப இறைச்சி குழம்பு கூட ஏதாவது அவியல் ஏதாவது இருந்ததுன்னா அப்படி ரொம்ப விரும்பி இறைச்சி குழம்பு அப்படி சாப்பிட்றது குறைவு தான். சரியா? ஆனால் இந்த கருவாடு மட்டும் வச்சிங்கன்னு வச்சுடுங்க, சட்டி மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட்டு நான் இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாமே போட்டு கடுகு தாளித்து வச்சுருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரியா? அப்புறமா கொஞ்சம் நெத்தலி மீன் கருவாடை இப்படி தாளித்து வெங்காயம் எல்லாம் வதக்கி உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு அது நல்லா வதங்கினதும் பொரிச்சு வச்ச நெத்தலி மீன் ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்போ மெத்துன்னு இருக்கேன் இல்லை, அதனால் அந்த தண்ணியில் ஊறி போய் மசாலாவில் ஊறி போயிருக்கேன் இல்லை, அதனால் அந்த தண்ணியில் போட்டு அந்த இதையும் ஒரு தொக்கு மாதிரி வச்சாச்சு. ஒரு திடீர் ரசம், அந்த ரசம் இதை மாதிரி நான் ஒரு ரசம் வச்சதே கிடையாது. என்னென்னு தெரியுமா, மல்லி இலையே லாஸ்ட் வரை இல்லை. மல்லி இலை இல்லாட்டியும் பரவாயில்லை, நம்ம ஒரு ரசம் வைப்போம், நம்ம வைக்கிறதா ரசம். சரியா? ஒரு ரசம் வச்சாச்சு. எப்படியும் 1 மணிக்கு சமையல் முடிச்சுட்டு என்னென்னா கருவாட்டு குழம்பு, இறால் மீன் பொரிச்சிருக்கிறேன், கருவாட்டு தொக்கு, அப்புறம் ரசம், சோறு. சரியா? சாப்பிடும்போது ஒரு சட்டி நிறைய இருந்தா மீன் குழம்பு சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒட்டு தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. நீங்களும் கருவாட்டு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.